வணக்கம் மக்களே! மகளிர் உரிமை தொகை அதிரடி அறிவிப்பு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதிரடியா உயரப் போகுதுங்க. அதுவும் ரூ. 2000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இல்லைங்க. கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள். யாரெல்லாம் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு காலையிலேயே ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்குங்க. இன்னுமே ஒரு சிலருக்கு வந்து என்ன அந்த இன்ப அதிர்ச்சின்னு தெரியாம இருந்திருக்கும். அது என்னன்னு நான் சொல்லப் போறேன் வாங்க. மகளிர் உரிமை தொகை வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ரூ. 5000 உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்குங்க. என்னது இது எப்பவுமே ரூ. 1000 வர வேண்டிய இடத்துல எப்படி ரூ. 5000ன்னு சொல்லி கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கல, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கான ரூ. 3000யும் அது மட்டும் இல்லாம ஏப்ரல், மேக்கான அமௌண்ட்ட வந்து கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 2000ன்னு ரூ. 5000 கிரெடிட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்குங்க. இது பாருங்க காலையில 10:41க்கு ரூ. 5000 கிரெடிட் ஆயிருக்கு. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பத்தி நம்ம முதலமைச்சர் அவர்கள் இன்னும் விரிவா ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் முயற்சிக்கிறாங்க. அது எக்காலத்துக்கும் முடியவும் முடியாது. அது மட்டும் இல்லாம அடுத்து திராவிட மாடல் 2.0 கண்டிப்பா வந்து நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னாக்கல, அத வந்து ரூ. 1000 குடுக்குற இந்த அமௌண்ட்ட ரூ. 2000 குடுக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியே எடப்பாடி ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னாக்கல ரூ. 2000 மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும். அது வந்து குலவிளக்கு திட்டம்னு சொல்லி குடுப்போம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதுவே இப்போ நம்ம திமுக ஆட்சியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கல, இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கான முன்தொகையாக ரூ. 3000யும் அது மட்டும் இல்லாம கோடைக்கால சிறப்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரூ. 2000ன்னு சொல்லிட்டு மொத்தம் ரூ. 5000 இன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்குங்க. யாருக்கெல்லாம் இன்னும் அமௌண்ட் வந்து சேரலையோ ஒரு முறை உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டை செக் பண்ணுங்க. அப்படி வராத பட்சத்தில நீங்க உங்களுடைய ஆதார்ல எந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு வந்துட்டுருக்கும். சரி எல்லாருக்கும் வந்துடுச்சு. ஆனா விடுபட்ட எங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கல, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து விடுபட்டு இருக்கீங்களோ, இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணி யாருக்கெல்லாம் கிடைக்காம நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்கள எல்லாம் குறைதீர் சமர்ப்பிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி குறைதீர்வை சமர்ப்பித்தவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கல, இதை கலாய்வு பண்ணி உங்களுடைய கோட்டாட்சியர் வந்து இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னும் 2 நாளில் உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த மகளிர் உரிமை தொகை ரூ. 5000 முன்பணமா ரூ. 3000 ப்ளஸ் கோடைக்கால சலுகையாக வந்து ரூ. 2000 அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 5000 கிடைச்சது உங்களுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கோ அவங்க எல்லாம் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்